இது ஆண்டவருடைய வேளை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். ஆகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அப்படி செவி கொடுக்கின்ற பொழுது அதன்படி நடக்கத்தக்கதான உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான், உள்ளுள்ள இடங்களில் மேய்ந்திடுவான், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவான், ஆத்துமாவை தினம் ஏற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான், ஆத்துமாவை தினம் ஏற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுவி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுவி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் பெருகிட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அடியனோடு நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க.
உம்முடைய சத்தியத்தை அறிகிற ஆண்டவரே உணர்வுகளை எங்களுக்கு கொடுங்க. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற உண்மைகளை நாங்கள் உணர்ந்து அதன்படி நடந்து உம்மை அதற்கு ஏற்ப உம்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்திடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை முகமுகமாக சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர், திருச்சபை மக்கள், குடும்பத்தினர், பெரியவர்கள், பொறுப்பாளர்கள், சபை மணியம், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பழுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? அந்த மானிட்டரை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி விடுங்க. எனக்கு என்னுடைய வாய்ஸ் கேட்கணும். நான் என்ன பேசுறேன்னு எனக்கே கேட்கலன்னா அப்புறம் நான் தொடர முடியாது. சரி சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஓகே ஓகே ஓகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள், நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய நாள். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணையில இந்த நாளை ஒரு குறிப்பிட்ட நாளாக சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால் டூம் சண்டே என்று சொல்லுகிறது. டூம் சண்டே என்றால் என்ன என்று கேட்டால் பேரழிவின் ஞாயிறு. நான் சொல்றது புரியுதா? டூம் சண்டே அப்படின்னா என்ன பொருள்னா பேரழிவின் ஞாயிறு. இன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாக மரணங்கள், எங்கு பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் வெள்ளங்கள், சொல்லனா அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை துரோகங்கள் ஏராளமாக நடக்கிறது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த ஞாயிறை தென்னிந்திய திருச்சபையை கொண்டா ஒரு தென்னிந்திய திருச்சபை ஆசரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அனுசரிக்க வேண்டும். அதுல நாம் பல்வேறு காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அது உணர்த்துகிற ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள், நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன தியானிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. என்ன தலைப்புனா பீஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா வன்முறையில் ஒரு அமைதி, வன்முறை இல்லாத இணக்கமான சூழ்நிலை,
என்ற அடிப்படையில இன்றைக்கு நாம் தியானிக்க நம்முடைய திருச்சபைகள் நம்மை அழைக்கிறது. சரி, இப்ப நான் செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் செய்திக்கு போக விரும்புகிறேன். என்னுடைய வழக்கம் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா சபைக்கு போனா 2 காரியங்களை சபை மக்கள் இடத்துல கேட்பேன். என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒண்ணு, நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வழக்கம், நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? ஏன் பார்க்க கூடாது? வெரி குட். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அப்புறம் ஓய்வு நாளை ஆசரிக்கணும். இது ஓய்வு நாள், ரைட்டா? உண்மையா இல்லையா? ஆமா, ஓய்வு நாளுக்குரிய கணத்தை நாம முதல்ல கொடுக்கணும். நான் சர்ச்சுக்கு போயிட்டு, அந்த கடையில போயிட்டு, அங்க போயிட்டு, அந்த வேலையை முடிச்சுட்டு, அதை பண்ணிட்டு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? ஞாயிற்றுக்கிழமையில பட்டியல் இருக்கக்கூடாது. இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆகவே நாங்க அதனாலதான் என்ன கேட்கிறோம், நீங்க தயவு செஞ்சு நேரத்தை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவர் உங்களோடு எவ்வளவு நேரம் பேசுறாரோ அவ்வளவு நேரம் பேசுவாரு. அவர் போதும்னு நினைச்சாருன்னா ஆஃப் பண்ணிடுவாரு. நானும் ஆஃப் ஆயிடுவேன். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் உண்மையிலேயே நான் பேச மாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் பேச மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களை விட மோசம் நான், ரைட்டா? உங்களை விட நான் ரொம்ப மோசமான. ஆனா செல்போன் இருக்கு தெரியுமா? செல்போன் எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் பயன்படுத்துறீங்க. இந்த செல்போன்ல சிக்னல் இருந்தா பேச முடியுமா? சிக்னல் இருந்தா பேசலாம், சிக்னல் இல்லைன்னா பேச முடியும். அது மாதிரிதான் எனக்கு சிக்னல் வந்துட்டு இருக்கும். சிக்னல் வர 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 நான் பேசுவேன். சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நானும் ஆஃப் ஆயிடும். ரைட்டா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது இன்னொன்னு கேட்பேன். என்ன கேட்பேன்னா, நான் வெறுமனே பேசிட்டு போவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடக்கூடாது. தயவு செஞ்சு பிள்ளைங்களை இந்த பக்கம் திருப்பிடுங்க. டிஸ்டர்பன்ஸ் கூடவே கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா என்னால தகவலே சொல்ல முடியாது. இன்னைக்கு வீணா போயிடும். புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா, உற்சாகமா, நீங்க எவ்வளவு உற்சாகமா கேட்கறீங்களோ அவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இல்லை அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்க தான் பார்த்துக்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் வெறுமனே பேசிட்டு போக மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். பொதுவா கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் கூட சொல்ல மாட்டேன். நானா அங்க உட்கார்ந்து தான் நான் கூட பேச மாட்டேன். நான் கூட வாய் மூடின்னு தான் அமைதியா பார்த்துனே இருப்பேன். பேசவே மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். தப்பாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்கும் என்ன பயம் இருக்கும்? தப்பாயிடுமோ தெரியும். கேள்விக்கு பதில் நிச்சயமா தெரியும். தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம வாழறது 2025. ரைட்டா? எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா தெரியாது எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரு தயக்கம் இருக்கும். தப்பாயிடுமோ? தப்பாயிட்டா என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பார்த்து நம்மள என்னடா இது கூடவா தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம், நீங்க என்ன சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஒரு ரியாக்ஷனையும் காணும். நான் உங்களுக்கு சாதகமா பேசினுக்கிறேன். என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னாலும் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலா ரைட்டுன்னு தான் சொல்வேன். ரைட்டு 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 அப்படின்னு தான் சொல்வேன். தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். ஏங்க எல்லாத்தையும் நீங்க ரைட்டுன்னு சொல்லிட்டு போறதுக்கு நீங்க எதுக்குங்க வரீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரைட்டா? ஆனா அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், நீங்க என்ன கவனிச்சு கேட்டீங்கன்னா நான் பேசுற அந்த செய்தியிலேயே அதுக்கான பதில் வந்துடும். நீங்க சொன்னது என்ன, நான் என்ன சொல்றேன்னு நீங்களே புரிஞ்சு கொள்ள முடியும். அது இதுதான் நான் என்ன பண்ண மாட்டேன் இது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது செய்தியோட வந்துடும். நீங்க கவனிச்சு கேட்டா மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே தயவு செய்து டைவர்ஷனே இருக்கக்கூடாது. முழு கவனமும் என் மீது இருக்க வேண்டும். ஆகவே உங்கள் கண்கள் இரண்டும் என்னுடைய கண்களை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நீங்க தெளிவாயிட்டீங்கன்னு நான் நம்புறேன்.
இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைகளின் போப்பாண்டவர் லியோ 14 என்பவர் இன்றைக்கு போப்பாக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார், ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். சபைகளுக்கு அறிவிப்பு. எந்த சபைகளுக்கு? அவர்கள் சார்ந்திருக்கிற சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்ன அறிக்கை வெளியிட்டார்? அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அறிக்கை வெளியிட்டாரு அப்படின்னா, தயவு செஞ்சு சபை மக்கள் இனிமே மேரி மாதாவை இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. திருச்சபை, அந்த திருச்சபை தான் முதல்ல எழுப்பின திருச்சபை. நம்முடைய சபைகள் எல்லாம் ஒரு 500-600 ஆண்டுகள் பழமைதான். சீர்திருத்த சபைகளுடைய காலம் அதுதான். ஆனால் கத்தோலிக்க சபைகள் என்பது கிட்டத்தட்ட 2000 என்றே சொல்லலாம். 2000 ஆண்டுகள் பழமையான கத்தோலிக்க திருச்சபை தலைவர் இன்றைக்கு அறிக்கை விடுகிறார், தயவு செய்து மேரி மாதாவை நீங்கள் யாரும் அவர் இணை ரட்சிப்பாளர் என்று சொல்லிவிடாதீர்கள். காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே ரட்சகர். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், தயவு செய்து மேரி மாதா அவர்களை இடையீட்டாளர், மீடியேட்டர்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீடியேட்டர். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையீட்டாளர் அவர் மட்டும்தான், வேற ஒருத்தரும் கிடையாது என்று பகிரங்கமாக கடிதத்தின் மூலமாக அறிக்கை வாயிலாக உலகம் முழுவதும் இருக்கிறதான அநேகமாக 140 கோடி மக்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டார் போப்பாண்டவர் அவர்கள். அப்படின்னா புரிஞ்சு கொள்ளுங்க, நாம எவ்வளவு தவறாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒருத்தனும் என்ன பண்ணல, பரிசுத்த வேதாகமத்தை எவனும் வாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஆமா தானே? இல்லைன்னா ஒரு 2000 வருஷமா நம்பிக்கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையை என்னன்னு சொல்றாங்க, அது இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க, பரிசுத்த வேதாகம் அப்படி சொல்லலைங்க அப்படின்னு நீ இப்ப சொல்றான். இப்ப இவ்வளவு நாள் என்னங்க பண்ணி இருந்தீங்க? கேட்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கேட்கணும். என்னங்க பண்ணி இருந்தீங்க? அப்போ ஒரு விஷயத்தை நம்பிக்கொண்டிருந்தாங்க, அந்த விஷயம் இப்ப இல்லைன்னு ஆன பிறப்ப அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? யோசித்து பாருங்கள். இவ்வளவு மோசமான காரியம் எங்காவது நடக்குமா, அடுக்குமா என்றதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அப்ப இவர் என்ன சொல்ல வருகிறார்னா, இயேசுவுக்கு மாறாக ஒருவரும் கிடையாது. இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு இந்தியா தேசத்துல கத்தோலிக்க மதம் எப்படி பரப்பினார்கள் ஆரம்பத்தில் என்றால், அவர்கள் இங்க வருகின்ற பொழுது ஒரு 14, 15, 14, 13 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் நம்ம இந்திய தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீடர் அவர்கள் 1ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவுக்கு வந்துட்டார். நான் சொல்றது புரியுதா? 1ஆம் நூற்றாண்டிலேயே தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டார். அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்தவம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் பெழுந்து பரமேறி சென்ற சில காலங்களுக்கு பிறகு சீடர்கள், அந்த 12 சீடர்களும் ஒன்று கூடி அவரவருக்கு எந்தெந்த பகுதி கொடுக்கப்பட்டதோ அந்தந்த பகுதிக்கு 12 பேரும் பிரித்து அனுப்பப்பட்டார்கள். அதில் வந்தவர் தான் தோமா அவர்கள். பரங்கிமலை, இன்னைக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சென்னையில சொல்லப்படுகிறது, அந்த பகுதி அவர் வாழ்ந்து மரித்து இரத்த சாட்சியாக மரித்த பகுதி இங்கே இருக்கிறது. ரைட்டா? சரி, இப்ப நான் என்ன எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்றால், இங்க வந்த உடனே உங்க ஊழியர் எனக்கு ஒரு தகவலை கொடுத்தார். ஒரு முக்கியமான தகவல், அது ரொம்ப உண்மையிலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய தகவல். அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஐயா, இது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தான் இங்க இருக்கிறாங்க, ஒரு 7 குடும்பம் தான் இங்க வர்றாங்க.
இன்னும் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்புறம் பார்க்கணும் அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க. இப்ப நான் சொல்ல வருகிறது என்னன்னு சொன்னா, நீங்க யாருமே நான் இப்பதான் வந்தேன், நான் நேற்று தான் கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டேன் என்று சொல்வதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நேற்று வந்தீங்களா, முந்தா நாள் வந்தீங்களா, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா, இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா, இல்ல 4 தலைமுறை சேர்ந்தீங்களா, 5 தலைமுறை சேர்ந்தவங்களா என்பது அது அவரவருக்குரியது. ஆண்டவருக்கு அது என்ன பண்ணாது, அது ஒன்றும் நம்ம சம்பந்தப்படுத்தவே படாது. ரைட்டுங்களா? இன்னைக்கு 2025 நாம இருக்கிறோம். 2025 சில வழக்கங்கள் இருக்கிறது இல்லையா? நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஐயா நான் கிராமத்தாங்க, எனக்கு அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா போலீஸ்காரன் விட்டுருவானா? இல்ல சட்டம் விட்டுருவான்? ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஐயா அது எனக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு தாங்க சட்டம், நீ இதான் என்ன பண்ணணும், பின்பற்றணும் இல்லையா? அது மீன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு இந்த டிமானிட்டைசேஷன் வந்தப்ப கொஞ்சம் தொகையை எடுத்து வச்சிருக்கிறாங்க, தனியா பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தகவல் இல்லை, இன்னும் நோட்டை மாத்தணும்னு தெரியாம போயிடுச்சு. அவங்க பத்திரப்படுத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ போய் பணத்தை செலவு பண்ண கையில் எடுத்து கொடுக்கும் போது, ஐயா இந்த பணம் செல்லாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ இது இந்த பணம் தாங்க, இதுதான் எனக்கு என் பையன் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இது வந்து அனுப்பி வச்சிருந்தான், அதுல பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், இவ்வளவு நாள் தெரியல, இப்பதான் எடுத்துறேன், இதெல்லாம் செல்லாதுமா, இதெல்லாம் மாறி போச்சு, 1000 ரூபாய் நோட்டு மாறிடுச்சு, 500 ரூபாய் நோட்டு மாறிடுச்சு, நீ பழைய நோட்டை வச்சிருக்கிறேன் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது போல நமக்கும் சொல்லப்படும். ஆகவே நான் பழமையானவன் புதியதானவன் என்று எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியானது இந்திய தேசத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டியூஷன் வச்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? டியூஷன் வச்சுக்கணும். இன்னும் தகவலை பல இடங்களை தேடி திரட்டி போட்டு வேகப்படுத்திக்கணும் இல்லையா? உண்மை தானே? ஆமா தானே? அதான முறை. இப்ப நாம படிக்க பிள்ளை என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும், டியூஷன் தான் போகணும். அதிகமான நேரத்தை செலவிடணும். எங்க? வேதத்தோடு உங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளணும். காலமும் நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னா நீங்க அவ்வளவுக்கு அதிகமா என்ன பண்ணணும், அந்த காலங்களை ஈடு செய்வதற்கு நீங்கள் பழக்க வைக்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? இது கடினமான காரியமா இருக்கலாம், ஆனா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு சபை, ஒரு பெரிய திருச்சபை, அந்த பெரிய திருச்சபை எவ்வளவு பெரிய தவறை செய்து இன்னைக்கு தலை குனிந்து நிற்கிறது தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், இப்ப இந்திய தேசத்துக்கு அந்த சபைகள் வந்த போது அவங்க என்ன சொல்லி அறிவிப்பு வந்தாங்க, நற்செய்தி அறிவிச்சாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். ரைட்டா? அப்படி நினைக்கும் பொழுது, ஆனால் இங்கே என்ன வழக்கம் இருந்தது அந்த காலத்துல? பெண் தெய்வ வழிபாடுகள் இங்கே அதிகமாக இருந்தது. கரெக்டா? உண்மையா இல்லையா? பெண் தெய்வ வழிபாடுகள் அதிகமாக இருந்தது. அப்ப அவங்க வந்து மக்களோடு உறவாடுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, இதுவும் பெண் தெய்வம் தான், இங்கேயும் அம்மா இருக்கிறாங்க, நீங்க வணங்குற தெய்வம் தான் இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மாதாவை முன்னிறுத்தி இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த முயற்சித்தார்கள். ஆனா அவங்களுக்கு எது பதிஞ்சு போனது என்றால், மாதாவை பிடித்துக் கொண்ட அளவுக்கு இயேசு கிறிஸ்து அதிகமாக அவர்களுக்கு என்ன ஆகல, பரிச்சயம் ஆகாமல் போய்விட்டது. அது அவர்கள் செய்த தவறு. ரைட்டா? நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். நாம வந்து கொஞ்சம் மறைமுகமா சொல்லணும், அதெல்லாம் தேவையே இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லிட்டு போங்க. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், கேட்கிறவன் கேட்கட்டும், காதுள்ளவன் கேட்க கடவன் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரே தவிர, அவன் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்னை வளைஞ்சி நெறிஞ்சி நான் சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு ஆண்டவர் உரிமை கொடுக்கல. ரைட்டா? சரி, இப்ப இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை, சத்தியத்தை நான் சொல்றேன். அவங்க மட்டும் தவறு செய்யல, நாமும் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? கத்தோலிக்க சபை மட்டுமே என்ன பண்ணிடல, தவறு செய்யல, நாமும் சில அடிப்படை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம்.
அதை உள்ளதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுவும் நீங்க எங்களுக்கு ஏற்றவர்கள், ஏன்னா இப்பதான் நீங்க வந்திருக்கிறீங்க. இப்பவே அந்த உண்மைகளை நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஆழமா அது பதிஞ்சிடும். அந்த அடிப்படையிலே நீங்க உங்களுடைய என்னப்பா பயணத்தை நீங்கள் தொடர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இன்னொரு உண்மையை சொன்னார், ஒரு 7 குடும்பம்னு சொன்னார். நான் அப்ப பார்த்தா அதுக்கேற்ற கணக்கு இங்க காணும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்படியே தான் இருக்கிறாங்க. ஒரு உண்மை இன்னைக்கு வசனம் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது. என்ன வசனம்? நீதிமொழிகள் 8:17 என்ன சொல்லுது? வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். அவ்வளவுதாங்க. என்னை யார் ஒருவன் சிநேகிக்கிறானோ, என்னை யார் ஒருவன் கனப்படுத்துகிறானோ, என்னை யார் ஒருவன் மகிமைப்படுத்துகிறானோ, என்னை யார் ஒருவன் உயர்த்துகிறானோ, என்னை யார் ஒருவன் பின்பற்றுகிறானோ, என்னை யார் ஒருவன் என்னுடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறானோ, அவனுக்கு தான் எல்லாம். அல்லேலூயா. இதை போய் உங்க மக்களுக்கும் தயவு செய்து சொல்லுங்க. இதை மறைச்சு வச்சிடாதீங்க, உண்மையை சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியர் வந்தாரு, இதெல்லாம் பேசினார், கவனித்துக் கொள்ளுங்க என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ரைட்டுங்களா? இப்ப காலம் மிக மோசம் என்று முன்பே சொன்னேன். மிக மிக மோசம், மிக மிக மோசம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். இன்னொரு உண்மையை சொல்றேன். 31 அட்லஸ் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வானத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறது. தெரியுமா? யாருக்காவது கேள்விப்பட்டீங்களா? யாராவது கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? படலையா? கேள்விப்படல. இது ஒரு 3-4 மாசமா இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. 4 மாசத்துக்கு மேல இந்த செய்தி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள், வானசாஸ்திரிகள் எல்லாரும் அலறி கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு 9 கிலோமீட்டர் நீளம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 9 கிலோமீட்டர்னா நீங்க ஒரு தோராயமா ஒரு கணக்கு போடுங்க. இங்கிருந்து 9 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் போகும்? வள்ளிமரம் அவ்வளவுதானா? அதுவும் தாண்டி போகும். அப்ப அவ்வளவு பெரிய நீளம், அகலம் ஒரு 6 மீட்டர், 6 கிலோமீட்டர். அது எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து சேர்க்காடு கூட்டுறது வரைக்கும் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் வானத்துல வேகமாக மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால், இன்டர்ஸ்டெல்லார் என்று சொல்லப்படுகிற நட்சத்திர கூட்டங்களிலிருந்து ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அப்படிப்பட்டது வந்ததே கிடையாது. ஆனா அதுல என்ன இருக்கு, ஏன் வருது, எதுவும் தெரியல. ஆனால் எதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது? பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடைப்பட்ட அந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இந்த பூமியை தாக்கக்கூடும். அதை நவம்பர் மாதம் 30ஆம் தேதியில் ஒரு கால நிர்ணயத்தையும் பண்ணி அவங்க வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் அது மோதலாம். அதுல யார் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம வண்டி வாகனத்தை இயக்குகிற மாதிரி ஆக்சலரேஷன் அதுக்குள்ள இருக்கு. யாரோ ஒருவர் இயக்கி கொண்டிருக்கிற உணர்வு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி திடீர்னு ஸ்லோவாகுது, வேகம் எடுக்குது, திசைகளை மாத்துது. இது போன்ற காரியங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்கிறது. இதுவரைக்கும் எந்த ஒரு காரியமும் இது போன்ற தன்மையோடு யாரும் பார்க்கவே கிடையாது. நான் சொல்றது புரியுதா? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. இது இல்லாம இயற்கை சீற்றங்கள் வேற நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் அதிகமாக தாக்கி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மழை, வெள்ளம். வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:13. ஆகையால் என் உக்கிரத்திலே அப்படின்னா என்ன பொருள்? பூசல் காற்றுனா என்ன பொருள்? புயல், சூறாவளி. புயல் என்பது சாதாரணம். சூறாவளி எப்படி சூறாவளி? 2 வாரத்துக்கு முன்னாடி கரீபியன் கடல்ல அங்க இருக்கிற தீவுகளில், தீவு கூட்டங்களை, அதிலும் குறிப்பா ஜமைக்கா, கியூபா போன்ற தீவுகளை தாக்கிய ஒரு சூறாவளியை போன்று
என்ன சூறாவளி அது? மெலிசான்ற ஒரு சூறாவளி 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது. அதனுடைய வேகம் தெரியுமா? 300 கிலோமீட்டர் வேகம். நம்ம ஊர்ல காத்தடிச்சா எவ்வளவு வேகம் தெரியுமா? 6 கிலோமீட்டரு, 7 கிலோமீட்டரு, 30 கிலோமீட்டர் தான் புயலினுடைய வேகமே. 40 கிலோமீட்டர் வேகம். அப்படின்னா பாத்துங்க, 300க்கும் 40க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ரைட்டுங்களா? இவ்வளவு பெரிய மோசமான காலகட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம். அப்படின்னா இந்த சூழலில் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர் யார்? யாருங்க? ஏசப்பா. இப்ப ஏசப்பான்னு நீங்க நம்புனீங்கன்னா ஏசப்பாவை என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். ஏசப்பா தான் அப்படின்னா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்போ ஒரு சிநேகிதன் என்பவன் யார் என்று கேட்டா என்ன சொல்வீங்க? ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்? தோழன்னா என்ன அர்த்தம்? தோழனுக்கும் சாதாரணமானவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா? இருக்குமா இல்லையா ஐயா? இருக்குமா இருக்கா? இருக்கும். ஒரு தோழன் என்பவன் யார்? நெருங்கி. எப்படி நெருக்கம்? எல்லா விஷயத்திலும். எப்படி? கணவன் மனைவி கூட சொல்லாத விஷயங்களை சிநேகிதனோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாதா? முடியும். கணவன் மனைவிக்கு இல்லாத ஒரு அதைவிட மேலான ஒரு நிலைதான் சிநேகிதனுடைய நிலை. அவனை இப்ப அவனை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி சிநேகிக்கணும் தெரியுமா? சும்மா வார்த்தையில சொல்றது கிடையாது. எப்படி சிநேகிப்போம்? அவனுடைய ரத்தம் சதயமா இருக்கும். ரைட்டா? அவன் சொல்றதெல்லாம் அப்படியே வேத வாக்க நம்புவோம். நம்புவோமா மாட்டோமா? நம்புவோம். ஏன் நம்புறோம்? ஏன்னா அவன் சிநேகிதப்பா. எனக்கு அவன் சிநேகிதன். அவன் தப்பு சொல்ல மாட்டான். எனக்கு அவன் என்ன பண்ண மாட்டான்? துரோகம் நினைக்கவே மாட்டான். ஆகவே நீ பள்ளத்துல குதிரானா கூட நான் குதிச்சிருவேன். குதிப்பியுமா? குதிக்க மாட்டோமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னை நண்பனுக்கு மேலாக நான் என்ன பண்ணணும்? நேசிக்க வேண்டும், சிநேகிக்க வேண்டும். அப்படியானால் அவர் சொல்றத அப்படியே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கேட்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நோவா ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்துச்சா? வந்ததா? ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்தது. ஆனா அப்போ இது போல ஜனத்தொகை இருந்தது. இப்ப இந்தியாவில 140-145 கோடி சொல்றாங்க இல்லையா? அந்த அளவிற்கு ஜனத்தொகை இருந்தது. உலக அளவில் 800 கோடிக்கு மிகாமல் இன்றைக்கு ஜனத்தொகை இருக்கிறது உலகம் முழுக்க. அப்ப அந்த காலகட்டத்திலும் இதற்கு இணையான ஒரு ஜனத்தொகை அந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மை. ஆனால் அவ்வளவு பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? அழித்து போட்டார். யாரை காப்பாத்தினார்? நோவா. யாரு யாரு? எத்தனை பேரு? 8 பேர். வெரி குட். 8 பேரை காப்பாத்தினார். அப்படின்னா 1:1. ஆதியில ஆதாம் ஏவாள் 1:1. ரைட்டா? கரெக்டா? இதான் ஜனத்தொகையின் அடிப்படை, ஆதார அடிப்படை. இப்படிதான் ஆண்டவர் உருவாக்கினார். ரைட்டா? ஆனா நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாத்தினார். ஏன் காப்பாத்தினாரு? சிநேகிதன் என்ற அடிப்படை அங்கே இருந்ததுனாலதான் காப்பாத்தினார். யாரை சிநேகித்தான்? அவன் கர்த்தரை சிநேகித்தான். அவர் சொல்ற வார்த்தைக்கு ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. வாசிங்க ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து. அதேதான். போதுமா? இப்ப அடுத்தது 7:5 வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். அதேதான். போதுமா? இப்போ அந்த சிநேகிதனுக்குரிய இலக்கணம்
நோவாவின் இடத்துல இருந்ததா இல்லையா? இருந்துச்சா? இப்ப நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா? பதில காணோம். இருக்கு, இருக்குன்றீங்க. சரி, இருக்கா இல்லையான்னு பாத்துடலாமா? பாத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் கேட்டா இன்னும் இல்லைங்க, சிலதுல ஏத்துக்கோ, சிலது ஏத்துக்க மாட்டோம், அப்படிதானேமா? இல்ல, இப்ப இவர் என்னன்னாரு, இருக்குதுன்னாரு. கொஞ்சம் அழுத்தி கேட்ட உடனே சகோதரி மாத்திட்டாங்க. அடுத்தது அம்மா கிட்ட வந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் மாத்துவாங்க, ஐயா கிட்ட போனா அது மாறிடும் போல. சரி, வாசிங்க ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமா, இப்ப இதே வார்த்தைய உங்ககிட்ட சொல்றார் ஆண்டவர். என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. பாத்தீங்களா? அவங்க தெளிவா கண்டிப்பா கிடையாதுங்கன்ட்டாங்க. இது நியாயமா? இது சரியா? இது சரியான பதிலா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நோவாவும் சொல்லல, ஆபிரகாமும் சொல்லல. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆதியாகமம் 17:5 வாசிங்க. இப்ப சாரி, ஆதியாகமம் 7:5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். இதுதான் அடிப்படை, நம்ம எல்லாருக்கும் வர வேண்டிய அடிப்படை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன். இப்பதான் உங்ககிட்ட கேட்டேன், சிநேகிதனுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டேன். சிநேகிதன் இப்படி எல்லாம் நான் சொல்றதெல்லாம் செய்வேன்னு நீங்களும் சொன்னீங்க. ஏன் செய்வேன்னா அவன் நல்லதுதான் சொல்லுவான், எனக்கு எதுவும் கெடுதலே செய்ய மாட்டான். ஆகவே அவன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொன்னீங்க. ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு சொன்னது உங்ககிட்ட சொல்றாரு. அப்ப சகோதரி என்னன்றாங்க? கண்டிப்பா அதுவும் ரொம்ப முக்கியமா அழுத்தம் திருத்தமா அண்டர்லைன் பண்ணி ஓவர் கோல் போட்டு, இல்லவே கண்டிப்பா கிடையாதுங்க, நான் செய்ய மாட்டேங்க. யோசிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ண வேண்டிய? சரி பரவாயில்ல, இதுவரை என்னுடைய எண்ணம் அப்படிதான் இருந்திருக்கலாம், என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருந்திருக்கலாம், பரவாயில்ல, தவறு இல்லை. இது தவறு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த தவறை நான் சரி செய்து கொள்ள வேண்டும். நான் என்ன பண்ணணும்? சரி செய்து கொள்ள வேண்டும். இனி ஒரு முறை இந்த வார்த்தை வரும்பொழுது என்ன சொல்லணும்? கட்டாயம் செய்வோங்க. அவர் என்ன சொன்னாலும் செய்வோங்க. அவர் ஓடு என்றால் ஓடுவேன், உட்காரு என்றால் உட்காருவேன், நட என்றால் நடப்பேன், குதி என்றால் குதிப்பேன். இந்த தைரியம் நமக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம சபைக்கே வரோம். நீங்க எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கு வரீங்க? இல்லையே, அது தப்பு. நீங்களே அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்றீங்க. நீங்களே நான் கீழ்ப்படிய மாட்டேன், கட்டாயம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் இப்ப கடவுளுக்காக வர்ற என்ன அர்த்தம்? அது அதுல ஏதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா? ஒரு உண்மை இருக்கணுமா இல்லையா? இல்லையே. இப்பதான் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப கடவுளுக்கு வரேன்றீங்க. என்ன அதுக்கு ஒன்னும் அந்த அடிப்படையை புரிஞ்சு கொள்ள முடியலையே. அது எந்த இதுலயும் நிக்க மாட்டேங்குது. அப்ப தயவு செய்து பிரியமானவர்களே, தயவு செய்து வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, தயவு செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் மட்டும்தான் பெரியவர். அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, யாருமே கிடையாது. எந்த அதிகாரம் வேலை செய்யாது. எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழ்பட்டு தான் இருக்கே தவிர அவரை மீறி ஒன்று நடக்கவே நடக்க.
உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறேன், அனுபவத்தோடு சொல்லுகிறேன். தயவு செய்து உங்க மனசுல வேற ஏதாவது இருந்திருந்தா எடுத்துருங்க. 1000 கேள்வி இருந்தா அந்த கேள்வி கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். எந்த கேள்வி வேணாலும், எவ்வளவு நேரம் வேணுமானவன் இந்த இடத்துல இரவு வரைக்கும் இருந்து உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க கேட்கறதுக்கு தயாரா என்பது எனக்கு தெரியாது, அதை பத்தி இல்ல, அது கவலை இல்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஓபன் டிக்ளரேஷன், ஓபன் டிக்ளரேஷன். என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, என்ன சந்தேகம் வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை தீர்க்கிறதற்கு என்னால் பதில் சொல்ல முடியும். கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பதில் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஒரு உண்மை, இப்ப ஒரு ஓரளவுக்கு நீங்க என்ன சப்ஜெக்டுக்குள்ள வரப்போறேங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். சரியா? இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மையை நாம் புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12. ஆமாங்க. புருஷனை பசு பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அப்படின்னா என்ன பொருள்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு தோணும் இல்லையா, இதுதான் சொல்லுது அப்படின்னு ஒரு தோணும், அல்லது ஆண்டவர் சொல்லுகிறதையும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறது உண்டானால், வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திராணி உங்களுக்கு இருக்குமானால், அந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு இருக்குமானால், அந்த வல்லமை உங்களுக்கு இருக்குமானால், தயவு செய்து இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நான் வேற எங்க இருந்தும் நானா வந்து பேசல, இந்த மாதிரி பண்ணுவார். சரி, ஐயாவுடைய நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேனா, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேனா, சரின்னு தானே சொல்லுவேன். அப்போ பிரதருடைய வார்த்தை என்ன பண்றேன், சரின்னு தான் அர்த்தம். ரைட்டா? சரி, இப்ப நீங்க கவனிக்கணும், இப்ப நீங்க கவனிக்கணும். சரி, ஒரு பதில் வந்துருச்சு, மத்த பதில் இந்த பக்கம். அப்படின்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா அவருக்கு இன்னும் அதிகமா அந்த சிநேகிதர்கள் அதிகமா இருந்தோம்னா நம்மள இன்னும் அதிசயமா. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. சரி, இப்ப இன்னொரு வசனத்தை வாசிங்க, அப்ப உங்களுக்கு தெளிவாயிடும் நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:1 வாசிங்க. இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சிருக்கணுமே சிஸ்டர், புரிஞ்சுச்சா? புரிந்ததா 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 புரிஞ்சா? புரியல, இன்னும் டவுட்டா தான் இருக்குது. இப்படிதானேங்க? இப்ப புரியுதா? நாம எங்க இருக்கிறோம் புரியுதா? முதலாவது நாம் எங்க இருக்கிறோம் இல்லையா? நான் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் எங்க இருக்கிறேன்? நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? மேலோட்டமா வசனத்தை வாசல் போயிருக்கு. உண்மையா இல்லையா? உண்மை. இன்னொன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்ட வச்சுக்கங்க. எத்தனை பேர் பைபிள் ரீடிங்க அனுதின தியானமா வச்சிருக்கிறீங்க? யாராவது பதில் சொல்வீங்களா? யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, குடும்ப ஜெபம் நடக்குதா அப்படின்னு கேட்டா பதில் சொல்வீங்களா? அதுவும் சொல்ல மாட்டீங்க. உண்மைதானே? அப்போ நாம எங்க இருக்கிறோம்? அப்போ எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு என்பது என்ன? 1 மணி நேரம், அரை மணி நேரம், 1.5 மணி நேரம் மேக்சிமம் வாரத்துல. ஒரு வாரத்துல என்னுடைய உறவு என்பது என்ன? ஒரு அரை மணி நேரம் வந்து ஆலயத்துல உட்கார்ந்துட்டு போகணும். ஏதோ ஒரு நிம்மதிப்பா, ஏதோ சொல்லிட்டாங்க, நானும் கிறிஸ்தவனா மாறிட்டேன், போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வருவோம், அவ்வளவுதான். அதுல பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பாத்துக்கலாங்க, அடுத்த வாரமும் ஊழியர் வருவாங்கல்ல, அடுத்த வாரமும் திறந்து வச்சிருப்பாங்கல்ல,
இல்லையா? அதுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்க. இதுதான் நிலை. ஆனால் இப்படி இருந்தால் இது கிறிஸ்தவத்திற்கு அழகு அல்ல. இட் இஸ் நாட் ஃபேர் டு பி a Christian. நிச்சயமா கிடையாது. ஏன்னா இதுல சொல்லப்படாத ரகசியம் எதுவுமே கிடையாது. இத சொல்லி இருக்கிறாரு, இத ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன உதாரணம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு 31 அட்லாஸ் என்று சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்துருக்குதுன்னு சொன்னா இல்லையா? இப்பதானே சொன்னேன். வாசிங்க. எசேயா தீர்க்கதரிசன எசேக்கியேல் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண என் கட்டளையினால் தூதாட்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? நான் இப்பதான் சொன்னேன், ஒரு 9 கிலோமீட்டர், ஒரு தோராயமான கணக்கு தான் அது. தோராயமான கணக்கு. அது பல கோடி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் போய்கொண்டிருக்கிறது. அது எப்படி தெரியும்? எறும்பு மாதிரி தான் தெரியும். இங்க பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒண்ணு போற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு தோராயமான கணக்கு 9 கிலோமீட்டர் நீளம், 6 கிலோமீட்டர் அகலம் அப்படின்னு ஒரு தோராயமான கணக்கு தான். கிட்ட போய் யாரும் பார்க்கல. பார்த்தாங்களா? இல்ல. இப்ப அது வசனம் என்ன சொல்ல தெரியுமா? தூதாட்களை நான் கப்பல்களில் அனுப்புவேன். ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஸ்பேஸ் ஷிப்னு தானே சொல்றோம். அதே பதத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். இங்க எதற்கு அதை அனுப்புகிறார்? தத்தளிக்க பண்றதுக்காக அனுப்பி இருக்கிறார். மக்கள் தத்தளிப்பார்களாக. அப்போ இன்னைக்கு நடக்கிறது எப்ப எழுதி வச்சது? இன்னைக்கு ஏகுந்தா அது புத்தகம்? இப்ப ஏகுந்தா? கிடையாது. இது போன்ற ஏராளமான காரியங்களை இதை நான் காட்ட முடியும். ஏராளமான காரியங்களை என்னால இதுல விளக்கம் கொடுக்க முடியும். எனக்கு என்னால பேச முடியும். நான் 3 மணி நேரம் பேச முடியாது. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் இதே டெம்போல பேசுவேன். நான் இதே பிச்சில் இருக்கும். ஏற்ற இறக்கமே இருக்காது. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மிக ஆபத்தான காலத்துல, ஆபத்தான வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? என்னுடைய பதில் சகோதரி அவர்கள் சொன்ன பதிலாக இருக்கக்கூடாது. நான் கீழ்ப்படிவேன் என்பதாகத்தான் இருக்கணும். நான் சூழ்நிலையை பார்த்து, என் கணவரை கேட்டு, என் குடும்ப சூழல், மற்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் அனுசரிச்சுதான் நான் பதில் சொல்லுவேன் என்றெல்லாம் நான் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. அப்படியானால் எல்லாரோட பதிலும் அதுவாதான் இருக்கணும். குடும்பத்தினுடைய பதிலாக தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவுங்க. கர்த்தர் இந்த ஊரை விட்டு போச்சேன்னா போவேன் நான். ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆதியாகமம் 12:1 வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 4வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ ஏன் ஆண்டவரே நான் போனோம், நான் இங்கிருந்து அதை செய்யறேன், நீ அதை சொல்லுங்க, நான் இங்கிருந்து செய்யறேன்னு சொன்னா இல்ல. அப்படின்னா என்ன பொருள்னா, உன்னுடைய பழக்கம், உன்னுடைய வழக்கம், உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் சார்ந்து நீ இருக்கக்கூடாது. நான் சொல்ற வழக்கத்துக்கு நீ வந்துவிடு, சத்தியத்திற்குள் வந்துவிடு. உன்னுடைய வழக்கமோ பழக்கமோ வேறாக இருக்கும். அதை பின்பற்றி கொண்டு வராதே. புது வாழ்க்கையை தொடங்கு, புது மனிதனாக மாறு, மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே தவிர, நீ இருக்கிற மாதிரியே இருந்துக்கோ, கிறிஸ்தவன்னு பேர் மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. நீங்க நம்பி இருந்தீங்கன்னா
தயவு செஞ்சு இல்ல, தயவு செஞ்சு இல்லவே இல்ல. நம்முடைய கலாச்சாரம் இது. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்முடைய கலாச்சாரம் எது? பரிசுத்த வேதாகமம் தான் நம்முடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை. பரிசுத்த வேதாகம் என்ன கற்பித்திருக்கிறதோ அதுதான் என்னுடைய வாழ்வியல் முறை. பழைய வாழ்க்கை என்ன எதுவா இருந்திருக்கலாம், என்னுடைய உணவு பழக்கம் வேறாக இருந்திருக்கலாம், என்னுடைய முறைமைகள் வேறாக இருந்திருக்கலாம். ஆனா என்னுடைய முறைமைகள் கிறிஸ்துவத்திற்குள் வந்த பிறகு இதுதான் என்னுடைய முறை வழக்கம் எல்லாம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்படின்னா இனிமே என்ன பண்ணணும்? இனிமே என்ன பண்ணணும்? குடும்ப ஜெபம் உங்க வீடுகள்ல நிச்சயமா நடந்தே ஆகணும், கண்டிப்பா நடந்தே ஆகணும். வேத வாசிப்பு, அனுதின தியானம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். எதற்காக காணப்பட வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1-2, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. அதை விட்டுறீங்களே, அது முக்கியமானது இல்ல. பிரியாணி நல்லா சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன? பிரியம். ரசம் சோறை வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? பிடிக்காது. அதான் முக்கியம், இது முக்கியம். அதை விட்டுறீங்களே, அது விடக்கூடாது. பிரியமா இருந்துதான் தியானம் பண்ணணும். கண்டிப்பாக, கட்டளைக்காக, அல்ல இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க வசனம், டீச்சர் திட்டுவாங்க நாளைக்கு கேள்விக்கு, அதுக்கல்ல. பிரியமா இருந்து வாசிக்கணும், பிரியமா இருந்து. இன்னொரு உண்மையும் தெரிந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22:26. போடுமா? கேளுங்க கேளுங்க, என்ன நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எப்படி பேசி இப்படி எழுதி வச்சுக்கிறார் பாருங்க. அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாதற்கும் உண்டான வேற்றுமையே காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களை போதும். போதுமா? இவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஊழியர் என்ன மனநிலையில வந்து என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் அது வெளிச்சம். எது? ஐயா, எங்க சபை மக்கள் முதல் தலைவர் இப்பதான் வந்துக்கிறாங்க, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதானே அடிப்படை. கொஞ்சம் பார்த்து பேசுங்க சொல்லியிருப்பாரா? ஒரு ஒரு கோரத்துல இருந்திருக்குமா அந்த எண்ணம்? கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி அவங்களை கடினப்படுத்திடாதீங்க. அவங்க எல்லாம் பாவம், இப்பதான் வந்திருக்குது, மந்தை இப்பதான் உள்ள வந்திருக்குது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பார்த்து பேசுற நிகழ்வா இது? பார்த்து பேசுற நிகழ்வா இது? கிடையவே கிடையாது. இதுவும் உங்களுக்கு தேவைதான். இப்ப ஆண்டவர் சீஷர்களுக்கே சொன்னாரு, நீ இன்னும் பால் குடிக்கிற மகனாவே இருக்கிறப்பா, நீ பெருசா வந்த பரலோகத்தை குறித்து எப்பப்பா தெரிஞ்சுக்க வளர்ப்பறேன். பரலோகம் ஒண்ணு இருக்கு. நான் திரும்ப வர வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3 வாசிங்க. 14 யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்த பண்ண போகிறேன். போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. இது போகும்போது சொல்லிட்டு போனது. ஆண்டவர் பரமேறி செல்லும் போது சொல்லிட்டு போன வார்த்தை. நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்? ஆயத்தப்பட்டிருக்கிறேன்னா? நான் பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்தலம் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரா? ஆயத்தம் அதுக்காக தான் போனாரு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே ஸ்தலம் ரெடியா? எனக்கு எத்தனை ரூமு? எனக்கு மாடி வீட்லையா இல்ல கீழ் போர்ஷனா
நான் கேட்டிருக்கணுமா? கேட்கணுமா வேணாமா? நாம கேட்கவே இல்லை. நாம என்ன பண்ணல? கேட்கவே கிடையாது. அதை பத்தி சிந்தையே எனக்கு கிடையாது. அவர் சொல்லிட்டு போனாரு, இந்த வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் வர போறாரு. வந்தா ஆண்டவரே எனக்கு என்ன போர்ஷன், எந்த கீ எனக்கு கொடுக்க போறீங்க, எந்த வீட்டு சாவியை என்கிட்ட கையில கொடுக்க போறீங்க கேட்கிற அந்த இடத்துல நான் இருக்கிறேனா? இல்ல. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆனா நான் இப்ப பேசுறதெல்லாம் என்னது? ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இன்னும் இருக்கு. இப்பவே என்ன ஆயிடுச்சு? 55 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியப்பட்டா, சொல்ல வந்த முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதை நான் சொல்லிட்டு போறேன். இல்லைங்க போதுங்க, இதுக்கு மேல கேட்கறதுக்கு எனக்கு திராணி இல்லை அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். நீங்க சொல்வதும் அல்லது நான் சொல்றதுக்கும் நீங்க வாய்ப்பு தர போறீங்களா இல்லையா என்பதையும் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, என்னங்க வாய்ப்பு? வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க. ஆமா, உங்களுக்கு நீங்களே தட்டினாதான் உண்டு, யாரும் வந்து தட்ட மாட்டாங்க. வெரி குட். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற மதங்களின் பெயர்களை சொல்லுங்க கொஞ்சம், உங்களுக்கு தெரிஞ்ச மதங்களின் பெயர்கள். இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம். சரி, பெருசே சொல்லிட்டீங்க. சரி, பெருசே சொல்லிட்டீங்க. ரைட்டா? வெரி குட். நான் கேக்குறேன், கிறிஸ்தவ மதமா? ஏங்க எங்க போனாலும் இதே பிரச்சனை. எல்லாரும் கிறிஸ்தவத்தை மதத்துல சேர்த்துறது. அப்புறமா திரும்ப ஒரு வார்த்தை கேட்டாக்கா ஐயோ அது மார்க்கங்கன்றது. அப்ப முதல்ல சொல்லிருக்கணுமா வேணாமா? அதை நான் என்ன பண்ணிக்கோ, மதத்தை நான் சேர்த்திருக்க கூடாது. முதல்ல சேர்த்துற வேண்டியது. சேர்த்த பிற்பாடு அப்புறம் என்ன சொல்றது? ஐயோ அது மார்க்கமாச்சு அப்படின்னா என்ன பொருள் நினைச்சுக்கிறீங்க? நீங்க நான் நினைக்கிறேன் இதுவும் சரி அதுவும் சரின்னு நினைச்சுக்கிறோம். மார்க்கம் மட்டும்தான். கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் இல்ல. அதாவது கிறிஸ்தவம் என்பது இல்லைன்றது ஒரு வகையில் பொருந்தக்கூடியதான். ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னா, ஆண்டவரே ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்தவம் என்பது எப்படி வந்தது அப்படின்னா, பவுல் அவர் ஊழியம் செஞ்ச காலத்துல ஒரு கிராமம் ஒரு பகுதிக்கு போகும்போது, அந்தியோக்கியா பட்டணத்துக்கு போகும்போது, அங்க இவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவங்க சொல்லல. யார் சொல்லல? பவுல் போய் சொல்லல நான் கிறிஸ்தவன் சொல்லல. மற்றவர்கள் பார்த்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக மற்றவர்கள் என்ன பண்ணா இவங்க கிறிஸ்தவர்கள் பா, ஏன் கிறிஸ்தவரை பத்தி போதிக்க வந்திருக்கிறாங்க, ஆகவே கிறிஸ்தவர்கள். அதுவே அப்படியே அது அடைமொழியாக அமைந்து விட்டது. அதுதான் உண்மை. ஆனால் வாசிங்க சங்கீதம் 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம. ஆமா, அப்ப நாம் யார்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இப்படிதான் நான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷனை நான் செய்யணும். எப்படி செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் நான் அப்படின்னு நான் சொல்லணும். ஆனா நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம், சீக்கியர் மதங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறேன். எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? துரோகம் தெரியுமா? உண்மை ஒத்துக்கிறீங்களா? தயவு செய்து இதெல்லாம் மறைச்சிடாதீங்க. தைரியமாக சொல்ல வேண்டிய உண்மைகளை இதெல்லாம் தைரியமாக சொல்ல வேண்டியது. சரி, இன்னொன்னு சொன்னேன். இதுக்கு என்ன பெயர் தெரியுமா? பைபிள். பரிசுத்த வேதாகமம். சீக்கிரமா கொஞ்ச நேரத்துல முடிக்கிறேன். நானே ரொம்ப நேரம் எடுக்கல. முக்கியமான விஷயத்தை மட்டும், ஏன்னா அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ள போக கூடாதுங்கிறதுனால நான் கேட்டேன். நீங்களும் அனுமதி கொடுத்திருக்கீங்க. ஆனா அதுவும் நேரம் ஆகக்கூடாது, சீக்கிரமா போகணும். கொஞ்சம் டைம் நான் முடிச்சிடுறேன். சொல்லுங்க, இதுக்கு என்ன பேர்? பரிசுத்த வேதாகமம். இன்னொரு யாரோ சொன்னாங்க இரு கருக்குள்ள பட்டயம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பிரதர் நீங்க ஜீவனுள்ள வார்த்தை. வெரி குட். அம்மா இப்பதான் பேசியிருக்கிறாங்க. வெரி குட். அடுத்தது சீக்கிரம்
சீக்கிரம். பாத்தீங்களா? இது காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? புரிஞ்சு கொள்ளுங்க. இது வேற ஒண்ணும் கிடையாது. இதை நான் அனுபவமாக மாற்றாததுதான் பிரச்சனை. அனுபவமாக நான் மாற்றவில்லை. எதை? பரிசுத்த வேதாகமத்தை என்னுடைய அனுபவமாக நான் மாற்றவே இல்லை. ஆகவேதான் எனக்கு இத்தனை தயக்கம் இருக்கிறது. இப்ப நான் ஒரு 3 காரியத்தை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 புதுசா இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 3 விஷயத்தை புதுசா சொல்றேன். இதுக்கு என்ன பொருள்னு. முதல் காரணம், இது ரூல் புக். என்ன புக்கு? ரூல் புக். இதுல ஒழுக்கம், வாழ்க்கை நெறிகள் இருக்கிறது. ஆகவே இதை நான் ரூல் புக் என்று சொல்லுகிறேன் என்று சொல்ல முடியும். சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியுமா சிஸ்டர்? சொல்லலாம். சரி. 2வது, ரோட் மேப். இதுக்கு பேர் என்ன? ரோட் மேப். சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் இல்லையா? ஆமா, சொல்லலாம். ஏன்னா இதுல கைய வச்சுக்கிட்டு நான் எங்க போகணும்னு கேட்டாலும் அது எனக்கு வழிகாட்டும். இது முதலாவது, இது பரலோகத்துக்கு வழிகாட்டுற புஸ்தகம். ஆகவே இது ரோட் புக், ரோட் மேப். கரெக்டா? உண்மைதானே? மனசுல வச்சுக்கங்க, இதெல்லாம் உண்மை. இது போல நீங்க கண்டுபிடிங்க. உங்க அனுபவத்தின் மூலமாக நீங்க பல பெயர்களை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உண்மையிலே நாங்க ஆலயத்திற்கு போறது எதுக்கு தெரியுமா? நான் நினைச்சதை சொல்றது மாத்திரம் இல்ல, உங்ககிட்ட இருந்த சில உண்மைகளை தெரிந்து கொள்வேன், அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அதான் உண்மையான ஊழியக்காரனுக்கு அழகு. உங்களுடைய அனுபவம். நீங்க புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த வார்த்தை இதுக்கு என்ன அர்த்தம், இந்த அர்த்தம் இப்படி, வசனம் இப்படி சொல்லுது கரெக்டா அப்படின்னு நீங்க கேட்கணும். அப்படிப்பட்ட சபையை தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை யாரும் கேட்டதே கிடையாது. இதுவரை யாரும் கேட்டது கிடையாது. உண்மையிலே பெரிய பெரிய சபைகள்ல நடக்கிற உண்மையை சொல்லட்டுமா? செய்தி முடிப்போம், ஆமேன்னு சொல்லுவோம், அவங்க பாட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறேன் நான், இல்லையா? நின்று நிதானமா, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க, செய்தி இப்படி இருந்துச்சு, இந்த எனக்கு தொட்டுச்சு, இந்த வார்த்தை எனக்கு புதுசா இருந்துச்சு, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சம்பாஷித்துட்டு நம்ம போகணும். ஒரு ஐக்கியம், அதுக்கு பேர் தான் ஐக்கியம். உறவுகள் மத்தியில என்ன பண்ணோம்? ஒரு ஐக்கியம், அதுதான் ஐக்கியம். பக்கத்துல இருக்கிறவங்கள என்னமா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, எங்க பையன் வரல, ஏன் வரல, நீங்க கேட்கணும். நான் கேட்க கூடாது, நீங்க கேட்கணும். உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும். ஏமா கூப்பிட்டு வரக்கூடாதா, செய்திக்கு வந்திருக்கணுமா இல்லையா, கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க அப்படி நீங்க சொல்லலாம். ஏன்னா வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. வாசியுங்கள், எபிரேயர் எபிரேயர் 10:25 10:25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். போதுமா? இப்ப நான் சொன்னா இல்லையா, நாம என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஆண்டவருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் வாழ்த்தி, நீங்க ஒருத்தர் என்னமா உங்க பிள்ளைங்களை கூட்டுவாமா, ஏன் பிள்ளைய காணோம் நீ கேட்கணும். நான் பாட்டுக்கு நான் ஒரு குடும்பம் வருவேன், நான் யாருக்கும் சம்பந்தம் இல்லாம வந்துட்டு போவேன். இதெல்லாம் கிறிஸ்தவ ஐக்கியத்துல உதவாத காரியங்கள். உதவுற காரியங்களை நம்ம செய்ய பழக வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் செய்திக்குள்ள போறேன். கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. கொஞ்ச நேரம். இப்ப எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லுங்க. உங்க குடும்பத்தின் உத்தரவாதி யார்? உங்க குடும்பத்துக்கு ஒரு உத்தரவாதி இருப்பான். யார் அவன்? சரி, இப்ப அதுக்கு பதில் நம்ம அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கலாம். இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு வரணும், தெரியணுமா இல்லையா? வாசிங்க, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. அப்போ வசனம் ஒருத்தரை தேடிக்கொண்டிருக்கிறது. வார்த்தையானவர் என்ன பண்றாரு? இப்ப தேசம் என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் தேசம். புரியுதா? தேசம் என்பது மனிதர்கள் இல்லாம அது தேசம் கிடையாது. அது மனிதர்கள் இல்லாத பகுதி என்ன பொருள்? அது காடு, வனாந்திரம் என்று சொல்லப்படும். ரைட்டா? மனிதர்கள் வாழ்வதனால் தான் அதுக்கு பேர் தேசம். ரைட்டா? இப்போ வசனம் என்ன சொல்லுங்க? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கவும்
ரைட்டா? பிறப்பிலே நிற்கவும் தக்க ஒரு மனிதனை, அவர் தெளிவா சொல்றார், ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருவனையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். இப்ப இந்த கேள்வியே எனக்கு புரியவில்லை என்றால் மிக வருத்தமான விஷயம். ரைட்டா? சரி, இப்ப நான் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன், உங்க குடும்பத்திற்கு உத்தரவாதி யார்? சரி, கரெக்டா? இப்ப ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, அதுக்கு உங்களுக்கு டைம் அவகாசம் நான் கொடுப்பேன். அதுக்குள்ள நான் அதுக்காக சும்மா உட்காந்துக்க மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் மறுபடியும் வருவேன். ரைட்டா? அல்லேலூயா. ஒன்னும் முகத்துல சிரிப்பையும் காணும், சந்தோஷத்தையும் காணும், மகிழ்ச்சியும் காணும். ஐயோ இன்னும் இழுத்துக்கிறாரு, இன்னும் டைம் ஆகுது, கறி வாங்கணுமே, அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. ஆனா சீக்கிரம் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஒரு விஷயத்தை சொல்லுங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கணக்கு பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அல்லேலூயா. சவரன் கட்டி கொடுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். வெரி குட். இப்ப ஒரு உண்மை ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். ஏன்னா குடும்பத்தின் மக்கள் எல்லாரும் இருக்கீங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு மலட்டு பெண், குழந்தை பிறக்காத ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அண்ணாள் கதை தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? அண்ணாளை பத்தி தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஓரளவு கேள்விப்படலையா? கேள்விப்பட்டிருக்கீங்க. வெரி குட், கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். இப்ப அண்ணாள், இப்ப அந்த சூழல்ல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இருந்தா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? கர்த்தர் இடத்துல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க உங்களுக்கு தெரியுமா? யாராவது அந்த அனுபவம் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, குழந்தை இல்லாம அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? தெரியல. சரி, நானே சொல்றேன் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கப்பா, என்னுடைய நிந்தை என்ன, நான் வந்து மலட்டு தன்மையில இருக்கிறேன், எல்லாரும் என்ன அசிங்கமா பாக்குறாங்க, அதுவும் நான் கிராமத்துல இருக்கிறேன், எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன பண்றாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, ஒரு குழந்தையை கொடுங்க. அப்படித்தானே கேட்பான்? அப்படித்தானே பொதுவா எல்லாம் கேட்கறது. ஆனா இந்த பெண்மணி ஸ்பெசிபிக்கா 2 காரியங்களை சொல்லி அவர்கள் ஜெபம் பண்றாங்க. ஒன்று, ஆண்டவரே எனக்கு நீர் ஆண் பிள்ளையை தான் தர வேண்டும். அடுத்த வார்த்தை, அந்த பிள்ளையை நான் உமக்கென்று கொடுப்பேன் என்று ஜெபம் பண்றேன். இந்த 2 குறிப்பு ரொம்ப முக்கியம். இது சாதாரணமான ஒரு பிள்ளை பெறாத தாய் ஜபிக்கிற ஜெபம் அல்ல. ஆனால் இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? கர்த்தர் மீது பக்தி உள்ளவள் ஜபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் மீது பக்தி உள்ள, பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பெண் ஜபிக்கிற ஜெபம் தான் இந்த ஜெபமே ஒழிய சாதாரணமான ஒரு சாதாரண பெண் ஜபிக்கிற ஜெபம் அல்ல. ரைட்டா? இது ஒரு காரணம் இருக்கிறது. கரெக்டா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. உங்க இன்னொன்னு சொல்லுங்க. இப்ப யோசேப்புக்கு எத்தனை மகன் தெரியுமா? யோசேப்பிற்கு எத்தனை பிள்ளை சிஸ்டர்? தெரியல. பயப்பட தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்க. ஆதியாகமம் 48:5. நான் உன்னிடத்தில் எகிப்து வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனேசியும் என்னுடையவர்கள். போதுமா? இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இப்போ இந்த யாக்கோபு என்ன பண்றான்? யோசேப்பின் பிள்ளைகளையும் தன்னுடைய கோத்திர வரிசையில் சேர்த்துக் கொள்கிறான். ஏன் செய்யணும் தெரியல இல்லையா?
அதுல ஒரு உண்மை இருக்குங்க, அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது, அதான் முக்கியம். அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வரப்போறேன். இவ்வளவு பெரிய ரகசியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறைய நான் யாருமே கற்றுக் கொடுக்கல, நானும் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்கல. இது ரொம்ப தவறு. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் கதறிக் கொண்டிருக்கிறார். 2025 கதறிக் கொண்டிருக்கிறார். ஒருத்தருக்கும் இந்த சத்தியம் தெரியல. எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்க, எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனால் இந்த உண்மை ஒருவருக்கும் தெரியவில்லை. இதுதான் வாழ்வியலுடைய அடிப்படை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிப்படைங்க, வாழ்வியல் அடிப்படை. அண்ணாளுக்கு தெரிந்திருக்கிறது அந்த அடிப்படை. அதனாலதான் அவர் ஜெபத்தில் அவர் கேட்கிறார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை உன்னில் தந்தாக வேண்டும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பெண் அவள் போய் கதறுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளையை தான் நீங்க தரணும், கண்டிப்பா ஆண் பிள்ளை வேணும், எனக்கு கொடுத்தே ஆகணும். எந்த அதிகாரத்துல கேட்கிறான், எந்த தைரியத்துல கேட்கிறான்? யாக்கோபு என்ன பண்றான்? யோசேப்பினுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அவனுடைய கோத்திர வரிசையில சேர்க்கிறான். கானான்ல அந்த 2 பிள்ளைகள் மனாசே எப்ராஹிமுக்கு பாகங்கள் பிரித்து கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சத்தியம் இதுக்குள்ள இருக்கிறது. என்ன எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரவாயில்லைங்க, ஆண்டவர் தானேங்க, ஆண்டவர் தானே, மன்னிப்பு கேட்டா போச்சு. ஒரு நேரம் வரணும். இப்ப நிறைய சில பேர் பார்த்து கேட்டேன், ஏன் சர்ச்சுக்கு வரலையா? ஏன் முக்கியமான வேலை இருக்கு, டைம் இருந்தா நான் வருவேங்க சொல்றாங்களா இல்லையா? டைம் இருந்தா வருவேங்க. ஐயோ ஊழியத்துக்கு, ஐயோ இப்பதாங்க நான் வந்து படிச்சு முடிச்சுக்கிறேன், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், சம்பாதிக்கணும், பேரப்பேத்தி எடுக்கணும், பேரம்பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறமா வரேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன அடிப்படை தெரியும்? நிர்விசாரம், நிர்விசாரத்தின் அடிப்படை. தயவு செய்து பிரியமானவர்களை அப்படி இருந்து விடாதீர்கள். நீங்கள் ஆரம்பத்தில் வந்திருக்கிற புதிதாக நடப்பட்ட கன்றுகள், நீங்கள் ஓங்கி வளர வேண்டுமானால் இதுதான் அடிப்படை. ரைட்டா? சரி, இப்ப அடிப்படைக்குள்ள போயிடலாம். இதெல்லாம் ஏன்னு நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிங்க, இல்ல நானே உங்களுக்கு சொல்றேன், இல்ல அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தயவு செய்து ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. தயவு செய்து சத்தியத்துல நீங்க முனைப்பு காட்டுங்க. சத்தியம்தான் என்னுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னை காப்பாத்துமே தவிர வேற ஒண்ணு என்னை காப்பாத்து. என்னுடைய பணமோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய பொறுப்போ, என்னுடைய இந்த மாளிகை கோபுரமோ, இந்த மலையோ கல்லோ மண்ணோ எதுவும் என்னை காப்பாத்தாது. சத்தியம் மாத்திரம்தான். இதுக்கு அடிப்படையே இருக்கு. நோவாவை கர்த்தர் காப்பாற்றினார். ஒரே அடிப்படை, கீழ்ப்படிந்தான். அதுதான் அடிப்படை, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனும் நம்ம போல மனுஷன் தான். அவன் புதுசா வந்து குதிச்சவன் அல்ல. அவனும் நம்மை போல உங்களை போல சுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறாருங்க, என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். என் உயிர் போயிருந்தா நேற்று போய் இன்னைக்கு 3வது நாள் பால் ஊத்திருப்பாங்க. உயிர் போயிருந்தா 3வது நாள் இன்னைக்கு பால் ஊத்தி இருக்கணும். நான் வந்திருக்க மாட்டேன். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கர்த்தரே ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நாள் கொடுத்துருக்கிறீங்களே, இன்னும் 4-5 சபை தான் இருக்குப்பா, அதையும் முடிச்சுட்டு வேணா வரேன், நானு கொஞ்சம் டைம் கொடுங்க. காப்பாத்தினாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்திருப்பேன் நீங்க தெரிஞ்சுக்கங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருப்பேன் புரிந்து கொள்ளுங்கள். காப்பாற்ற வல்லவர், அவரால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. அவர் வேற ஒண்ணும் கேட்கல. மொட்டையடி, இத முட்டி போட்டு வா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு சொல்லி கத்து கொடுத்துக்கிறாங்க ஆண்டவர். முட்டி போட்டுதான் என்ன ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாரா? கிடையவே கிடையாது. நான் தாழ்த்த வேண்டும் என்பதற்காக நான் முட்டி போடுறேன். வேதத்துல நீ முட்டி போட்டுதான் ஜெபம் பண்ணும், அப்பதான் நான் ஜெபத்தை கேட்பேன் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. கிடையவே கிடையாது. நான் செய்கிறேன், ஏன் என்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக. அது ஒரு அடையாளம். தாழ்த்துகிறேன் என்பதற்கு அடையாளம் தான் நான் முட்டி போடுறது. முட்டி போட்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து
என்றெல்லாம் நாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் தவிர ஆண்டவர் சொல்லவில்லை. உபவாசம் இருக்கும் என்று சொல்லவே இல்லை. நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாதான் நான் உன் ஜெபத்தை கேட்பேன்னு சொல்லவே கிடையாது. அப்படி எந்த உபத்திரவத்தையும் அவர் நமக்கு கொடுக்கவே கிடையாது. விருத்த சேதனம் என்ற ஒன்று இருந்தது. அது ஒரு உபத்திரவமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சீடர்கள் பார்த்து அதை நமக்கு விலக்கி நம்மை காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு செய்த ஆண்டவரை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் கேள்வி. புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. சரி, இப்ப லூக்கா 2வது அதிகாரம் 21. பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்படுவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயர். ஹல்லேலூயா. இதுல 2 உண்மைகளை அதுல புதைந்திருக்குது. என்ன உண்மைன்னு மட்டும் சொல்லுங்க தயவு செஞ்சு. யாருக்கு புரிஞ்சவர்கள் அதுல ஒரு 2 உண்மை இருக்கிறது. என்ன உண்மை உங்களுக்கு பட்டது, உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க தயவு செஞ்சு. கீழ்ப்படிதல். வெரி குட். அடுத்தது ஹல்லேலூயா. ஒண்ணும் புரியலையாமா? சரி, நான் சொல்லட்டுமா? வெரி குட். நல்லா கவனிக்கிறீங்களா? 2 உண்மைகள் அதற்குள்ள இருக்கிறது. ஒன்று காலம், 2வது பெயர். இருக்கா? காலம் என்றால் 8ஆம் நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பெயர் இயேசுன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதின இது லூக்கா 2:23-21 வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் பரிசுத்த ஆவியானவர் அடுத்தது 23 வாசிங்க. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய ஹல்லேலூயா. போதுமா? அங்கேயும் காலம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 நல்ல மனசுல வச்சுக்கொள்ள வேண்டியது. ஒன்று 8ஆம் நாள், மற்றொன்று 30வது வருடம், 30வது வயது. இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுறது. அந்த இடத்துல நான் வரல, இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்ப இன்னொரு விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் காலம் கருதி நான் அதை விலகிட்டு இப்ப உள்ளுக்குள்ள போறேன். பெயர் இயேசுன்னு பெயர் வச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? இயேசுன்னு பெயர் வச்சாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவன் குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமா, இதுக்கு என்ன பொருளுங்க? பொருள் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த வசனத்துக்கு ஒரு பொருள். நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு என்ன அர்த்தம்? பெறுவாய். வெரி குட். அடுத்தது வெரி குட், கரெக்ட். வெரி குட், கரெக்ட். அடுத்தது வெரி குட். அடுத்தது சீக்கிரம் கவனிக்க. சரி, நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். காரண பெயர். ரைட்டா? அந்த வசனத்துக்கு ஒரு பொருள் இருக்கு. என்ன பொருள்? காரண பெயர். இயேசுன்னு ஒரு பெயர் வச்சாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? பாவிகளை மீட்டு ரட்சிப்பவர் என்பதற்காக தான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பெயர்கள் எல்லாம் காரண பெயர்களாக இருக்க வேண்டும் என்று வேதமே நமக்கு அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கு. நீ ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா பெயர்களுக்கும் என்ன பெயர் இருக்கும்? காரண பெயர் இருக்கும். கரெக்டா? நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒருவர் இன்னொரு நம்பிக்கையில இருந்து உள்ள வருகிறவர் என்ன பண்றோம்? நாம ஒரு பெயர் வச்சு உள்ள உட்கார வச்சு கூப்பிட்டுக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். உண்மைதானே? இது என்ன அடிப்படை தெரியுமா? இதுக்கு ஒரு அடிப்படை இருக்கணும். கரெக்டா? இன்னொரு நம்பிக்கையில இருக்கிறாரு. இப்ப இப்படி சொல்றேன், ஒரு அம்மா உள்ள வராங்க. ஒரு அம்மா புதியா வராங்க. அவங்க சொல்றாங்க, என் பேர் மாரியம்மான்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? என்னம்மா
நீங்க ஒண்ணு நினைக்கணும்ல, ஒரு அம்மா வராங்க, என் பேர் மாரியம்மான்றாங்க, என்ன நினைப்பீங்க? அவங்க என்ன புறஜாதி? இந்து. ஆமா, அவரு அப்படி சொல்றாரு. ஆனா என்ன பொதுவா என்ன சொல்றோம்? இந்து. இந்து தான் அந்த பேர் வைப்பாங்க. இப்ப மேரின்றாங்க, அவங்க என்ன நினைப்பீங்க? கிறிஸ்டின் நினைப்பீங்க. மிரியம்ன்றாங்க, என்ன நினைப்பீங்க? முஸ்லிம்னு நினைப்பீங்க. இந்த வழக்கத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து நாம செய்யறோமா, இல்ல நாம செஞ்சுக்கிறோமா? இப்ப கத்தோலிக்கன் செஞ்ச மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து உள்ள புகுத்து அவங்க கோ சேவியர் அப்படின்னு சொல்லி, ரட்சகர் மீட்பர்னு சொல்லி மக்கள் மனதுல விதைத்து விட்டு, இன்னைக்கு தான் அவங்களுக்கு ஞானம் உதைத்த மாதிரி போப்பா அவர் என்ன பண்றாரு, அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு, ஐயா இனிமே அப்படி சொல்லாதீங்க, பைபிள் நமக்கு அப்படி சொல்லல. ஏயா இன்னும் 2,000 வருஷமா சொல்லி கொடுத்துருந்தீங்களே, எங்கேயா போனீங்க நீங்க? கேட்க மாட்டா வேணா. ஆனா அப்பெல்லாம் அவங்க முயற்சி எடுத்து ஒரு 4-5 போப்பு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா தைரியம் வரல. எப்படிடா சொல்றது, நம்ம தப்பா சொல்லி கொடுத்துட்டுமே, இப்ப கேள்வி கேட்பானே அப்படின்னு பயந்துருந்தாங்க. இவர் என்னன்னா பண்ணிக்கிறா அப்படின்னு போட்டு வச்சிட்டார். இப்ப இது இல்ல, புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப நாம செஞ்சு உட்காந்துக்கிறோம், எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம். அயோக்கியத்தனம் தெரியுமா? இதுக்கு பேர் என்ன பேரு? அயோக்கியத்தனம். ஆண்டவர் சொல்லவே இல்லை, நீ ஒரு பேரை வச்சு நீ இந்து, நீ முஸ்லிம், நீ கிறிஸ்தவன் உங்க பேர் பிரிக்க சொன்னாரா? கிடையவே கிடையாது. அப்படி சொல்லவே கிடையாது. சொல்லாதவங்க நீங்க ஏன் செய்றீங்க? யாராவது கேட்டுமா? ஏன் கேட்கலன்னா, நானே படிக்கல. நான் படிச்சிருந்தா தானே எனக்கு ஒரு கேள்வி வரும். என்னையா இப்படி சொல்றீங்களே? இப்போ ஆயர் வராரு, ஐயா என்னங்கய்யா வசனம் இப்படி சொல்றது, இதுக்கு என்ன அர்த்தம், நீங்க இப்படி சொல்றீங்களே என்ன அர்த்தம் கேட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. அதுவும் நாம என்ன பண்ணோம், டைம் ஆச்சு போ, முடிஞ்சா போன் ஓடணும், வந்தோம் ஓடணும், இந்த கதையான பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் பிடிச்சி உட்கார வச்சிட்டோம் நம்ம. எத்தனை பேர் திட்டினுக்கிறீங்களோ தெரியல எனக்கு. எத்தனை பேர் மனசுல உள்ள இவனை விட்டது தப்பு அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, வெரி குட் வெரி குட், கரெக்டா சொன்னார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. சரி ரைட் ரைட், நான் முடிச்சிடறேன், சீக்கிரமா முடிச்சிடறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஏன்னா உடனே பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். ஆனால் அதே நேரத்துல வேகமாகவும் விவேகமாகவும் செய்யணும். காலம் ரொம்ப மோசமா இருக்கு இன்னைக்கு. ஒரு வெள்ளம், ஒண்ணு இல்லைங்க, ஜமைக்கா என்ற தீவுல நீங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் பத்திரிகை எடுத்து பாருங்க, அந்த தீவு மொத்தமே அழிஞ்சு போச்சுங்க. யூனிசெஃப் என்ற ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில்ட்ரன்ஸ்க்கான நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டது, 16 லட்சம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். அறிக்கை இருக்குங்க, நீங்க வேணா தேடி பாருங்க, அது இருக்கும். யூனிசெஃப் 16 லட்சம் அந்த பிள்ளைகள் உணவுக்காக, தண்ணீருக்காக, நிழல் அதாவது ஷெல்டருக்காக அவங்க கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு டென்ட் அனுப்புங்க, டென்ட் அனுப்புங்கன்னு தான் கேட்டாங்க. எவ்வளவு பெரிய தெரியுமா? ஆனா உண்மை தெரியுமா? ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், அந்த தீவுல 69% யார் தெரியுமா? புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள். நம்ம போல சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள். அந்த தீவு அழிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு புரியுதா? என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம இதெல்லாம் நாம என்ன பண்ணணும், எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயோ அங்க கைய வச்சுட்டாரு, இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், யூ டர்ன் போடணும். என்ன பண்ணணும், ஒரு யூ டர்ன் போடணும்னு முடிவு எடுக்கணும். வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடாது. அதுக்காக தான் உங்களிடத்தை நான் கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து கொஞ்ச நேரம் கொடுங்க. வேற ஒண்ணுத்துக்கும் கிடையாது. உங்க மீது உள்ள அக்கறை, உங்கள் மீது உள்ள அன்பு, உங்க மீது உள்ள பாசத்தினால் கேட்கிறேன். உண்மை எனக்காக கூட கிடையாது, கர்த்தருக்காக தயவு செய்து. ரைட்டா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது எந்த அடிப்படையை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால், வாசிங்க தானியேல் 1:7.
பிரதானிகளின் தலைவன் ம். தானியேலுக்கு பெல்சாத்சார் என்றும், ஆ. அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், ஆ. மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், ஆ. அசரியாவுக்கு ஆ. ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். ஹல்லேலூயா. யாருடைய வழக்கம் இது? யாருடைய வழக்கம்? பாபிலோனியருடைய வழக்கத்தை நாம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒருத்த உள்ள வந்துட்டா அவனுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? கிறிஸ்தவ பேர் வச்சிடுறேன். எந்த அடிப்படை? பாபிலோனியர்கள் செய்த அந்த வழக்கத்தை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆனா நான் சொல்றது என்ன? நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறவன். நியாயமா? ஆண்டவர் ஏத்துக்குவாரா? நீ நீ என்ன பின்பற்றுறியா? நீ பாபிலோனியரை பின்பற்றுறியா? அவருடைய வழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாயா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில்? அதுக்கு என்ன பதில்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறீங்க. உண்மைதானே? எனக்கு தெரியாதியா? எனக்கு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு போறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இங்க போட்டீங்க. ரைட்டா? இவங்களை கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியாதியா, எனக்கு கத்து கொடுத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட தூக்கி போட்டாங்க. இது யார் செஞ்சது தெரியுமா? ஆதாம் கிட்ட ஆண்டவர் போய் கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? அதையும் கொஞ்சம் வாசித்துறீங்களா கொஞ்சம் பொறுமையா? 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆ. ஆதாமை கூப்பிட்டு, ஆ. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது, அப்போது அவர் உன் நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாரையா? நான் சொன்னனே புசிக்க கூடாதுன்னு சொன்னனே, அதை நீ புடிச்சியா? ஏன் புடிச்ச? அப்ப உடனே அவர் என்னன்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு துணையா ஒருத்தரை கொடுத்தீங்களே, இப்ப பாருங்க அவர் உனக்கு ஹெல்ப் கொடுத்தாரு. யாரு? ஆதாமே ஹெல்ப் கொடுத்தாரு. நீ தனியா இருக்க கூடாதுப்பா, நீ ஒரு உறவோட இருக்கணும், நீ உனக்கு சௌகரியமா இருக்கணும்னு ஒரு உணவு கொடுத்தா, இவர் ஆண்டவருக்கே கேள்வி கேட்கிறாரு, நீங்க ஒருத்தரை கொடுத்தீங்களே, அந்த அம்மா எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். எவ்வளவு பெருசா? அதோட விட்டாரு ஆண்டவரு. அவர் அதோட விடுறது இல்ல, நேரம் எங்க போறாரு? ஏன் என்ற போறாரு, நீ ஏன் செஞ்சேன்னு. அந்த அம்மா என்னன்றாங்க, ஐயோ எனக்கு தெரியாதுங்க, அந்த பாம்பு ஒண்ணு இருந்துச்சு பாரு, அதுதான் என்ன ஏமாத்திடுச்சு, அது எனக்கு கொடுத்துட்டு அது மேல போட்டாரு. ஆண்டவர் அங்கேயும் இல்ல, அங்கேயும் போயிட்டாரு. ஏன்டா நீ சொன்ன? புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப உங்களை கேள்வி கேட்பாரா மாட்டாரா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க மேல அடுத்தவங்க மேல அடுத்தவங்க மேல கேள்வி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரி சரி, இப்ப முடிவுக்குள்ள வந்துடலாம். இப்ப கொஞ்சம் வேகமா முடிக்கலாம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நியாய 22:3 வாங்க. 22:23 வாசிங்க. 2:23 22:23. அந்த 8 பேரை இல்ல ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மையை சொல்றேன். இப்ப அந்த தானியேல் 1:7 வாசிங்க இல்லையா? அதுல ஷாத்ராக் மேஷாக்னு பேர் இருக்கா? இருக்கு. இதையும் நாம என்ன பண்ணிருக்கிறோம் தெரியுமா? இதையும் நாம என்ன பண்ணிருக்கிறோம் தெரியுங்களா? அந்த பேர் யாருடைய பேரு? அந்த பேரு நாம வச்சிருக்கிறோம். என்னன்னு? ஷாத்ராக்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம ஊழியக்காரங்களே இருப்பாங்க, ஷாத்ராக் மேஷாக் இருப்பாங்களா? இருப்பாங்க. இவர் எந்த பேர் வச்சிருக்கிறாரு? பாபிலோனுடைய தெய்வங்களின் பெயரை வச்சிருக்கிறார். கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா அம்மா வச்சுட்டாங்கன்னு போறாரு அவரு. இல்ல எனக்கு பாஸ்டர் வச்சாருன்னு சொல்ல போறாரு. அவரை கேட்டா எவ்வளவு அநியாயம் பண்ணுகிற பாருங்க. எவ்வளவு அநியாயம். ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருந்தா இது ஒன்னே நான் கண்டுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு எனக்கு இஷ்டமானதை நான் செஞ்சுட்டு இப்படி போயிருக்கிறோம். இதுல இன்னொரு வேடிக்கை தெரியுமா? இன்னொரு உண்மையை சொல்றேன் பாருங்க. இப்ப நமக்குள்ள உங்களுக்கு தெரியாது, நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க. இப்ப பழைய சபையில போய் கேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேவியர், பிரான்சிஸ், ஜார்ஜ், அந்தோனி, இந்த பேரெல்லாம் நம்ம வைக்கவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஏன் வைக்க மாட்டோம் தெரியுமா? ஏன் வைக்க மாட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல ஒரு பைஃபர்கேஷன். இப்போ மேரினா இந்து, இந்து கிறிஸ்டியன், மரியம்மானா என்னது, சாரி மரியம்மா மாரியம்மா அப்படின்னாக்கா இந்து, மிரியம்னா முஸ்லிம், சேவியர் பேர் வச்சுட்டா அவரு கத்தோலிக்கர். எவ்வளவு அநியாயம் தெரியுமா இதெல்லாம்?
இதெல்லாம் சொல்ல முடியாத அநியாயங்க, சொல்ல முடியாத அநியாயம். வாசிங்க ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவருக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ரைட்டா? இதுக்கு என்ன பெயரு? இதுவும் காரண பெயர். நான் கேட்கிறேன், இஸ்மவேல்னு பெயர் நம்ம வைப்போமா? நம்ம வைப்போமா? கிறிஸ்தவன்ல வைப்போமா? வைக்க மாட்டோம். ஏன்னா அது என்ன பேரு? ஆனா ஆண்டவர் அதை காரண பெயர் என்று சொல்லுகிறார். ஏன் அந்த பெயர் வைக்க சொல்றாரு? உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் என்று சொல்லி அந்த பெயரை அவனுக்கு வைக்க சொல்லுகிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்கள் இஸ்மவேல்னு பெயர் வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது முஸ்லிம் பெயர். உங்களை யாருங்க உங்களுக்கு சொன்னது? இந்த பைஃபர்கேஷனை யார் செய்ய சொன்னது? தெரியவே தெரியாது. ஆனா அது வழக்கத்துல பழக்கத்துல ஊறி ஒரு வழியில போயிட்டு இருக்குது. 2000 வருஷமா இது ஆழமா பதிஞ்சு எப்பதான் பண்ண போறாங்களோ தெரியல. சரி, இப்ப முக்கியமான விஷயம் 22:23 வாசிங்க சீக்கிரமா. 22 2வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த இல்லம்மா, லூக்கா 2:22-23. லூக்கா 2. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்களை நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை. ஹல்லேலூயா. போதுமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் நேரம் கருதி சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். இன்னொரு நாளைக்கு இன்னும் தெளிவா பேசலாம். புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருந்த போது அவர்களுடைய பெற்றோர் அவரை 8ஆம் நாளில இயேசுன்னு பெயரை வச்சு அவர் என்ன பண்றாங்க? ஆலயத்துல பிரதிஷ்டைக்காக கொண்டு போனார்கள். எந்த அடிப்படையில? ஆண்டவருடைய பெற்றோருக்கு நியாய பிரமாணத்தில சொல்லி இருந்தபடி. ரைட்டா? கவனிமா, என்னம்மா? சரி, நல்ல கவனிங்க, நல்ல கவனி. நான் முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. நியாய பிரமாணத்துல சொல்லி இருந்தபடிதான் அதை செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அதை செய்தார்கள். நாம செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை எனக்கு தெரியாது. நான் அதை அடிப்படையில பண்றதே கிடையாது. இப்ப எந்த அடிப்படைனா வாசிங்க யாத்ராகமும் 22:29. பழத்தையும் வடியும் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. இது நியாய பிரமாணம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நியாய பிரமாணம். ஆனா இந்த அடிப்படையை நாம் பின்பற்றுவதில்லை. இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க எத்தனை பேருக்கு அம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? யார் யாருமா? பெரிய பாப்பா. சரி, 4 பெண்களா? 4 பெண், 2 பையன் 2. அது அந்த வரிசையை சொல்லுங்க. யார் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் பாப்பா. 2வது உட்காருங்கம்மா, உட்கார்ந்து பேசுங்க. 2வது பையன். 3-4 பொண்ணு. 3-4 பொண்ணு. 3வது பையன், 4வது பொண்ணு. வெரி குட். நீங்க தான் கரெக்டான ஆளு. பதில் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க. எந்த குழந்தைய கொடுக்க சொல்றாரு? இந்த அம்மா யார கொடுக்கணும்? முதல் குழந்தைய. போதுமா? வேற யாராவது சீக்கிரமா? அம்மா சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க. முதல் பொண்ணு, 2வது பையன், 3வது பையன், 4வது பொண்ணு. யாரு அந்த வசனத்தின்படி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அவங்க என்ன சொல்றாங்க? முதல் பொண்ணை கொடுக்கணும்ன்றாங்க. நீங்க மத்தவங்க யாரு என்ன சொல்றீங்க? வசனத்தை வாசிச்சவங்க யாரு என்ன சொல்றீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. யார கொடுக்கணும்? அப்போ பையனை தான் கொடுக்கணும். ரைட்டா? ஆனா முதல்ல என்ன நமக்கு புரிதல் என்ன இருந்தது? நம்முடைய புரிதல் என்ன? முதல் குழந்தையை கொடுக்கணும்னு தான் புரிதல். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? முதற் குமாரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு நாள் இந்த வசனமே எனக்கு புரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? முதல் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு நான் யதார்த்தமா நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். யதார்த்தம், வழக்கம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றார்.
உன் குமாரரில் முதற் பேரானவரை எனக்கு கொடுப்பாயாக. அப்ப எனக்கு அது தெரியவே இல்லை. இப்ப இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு? சொல்லிக் கொடுக்கவில்லை, ஓகே. ஆனா சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதற்காகவே நான் தெரியாமல் இருக்கிறது சரியா? தவறு. சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுத்திருக்கணும், சொல்லிக் கொடுக்கல. ஆனால் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதை நான் அவங்களே என்ன பண்ண முடியாது, அந்த பொறுப்பை போட முடியாது. நான் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா என்னுடைய குடும்ப பாதுகாப்பு அங்க இருக்கு. இப்ப அதை தான் இந்த குழந்தை தான் உங்களுக்கு உத்தரவாதி. ஹல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிக் கொண்டிருந்த வழக்கம் புரிஞ்சுதா? இந்த அந்த காரியத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பிள்ளை தான் உங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பு. அவன் தான் பிறப்பிலே நிற்கிறவன். அவனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனிதரை தேடினேன், அவனை காணவில்லை என்று சொல்லுகிறாரே. யாரை காணவில்லை என்று சொல்லுகிறார்? உங்கள் குடும்பத்துல பிறக்கிற முதற் பேரானவர்கள் எழும்பவில்லை. முதல்ல உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. முதல்ல உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. நீ அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அதெல்லாம் அதுல சேராது. அதுல சேர்க்கை அல்ல. உன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு உன்னுடைய மகனுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய முதற் பேரானுடைய கையில் இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான காரியங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. காலம் கருதி இதெல்லாம் ஆனால் உண்மைதான். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இதுவரை எனக்கு தெரியல, ஆனால் இன்று உங்களுக்கு புரிந்திருக்கிறது. இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இப்ப அம்மா பாப்பா வந்திருக்கு, மத்தவங்க காணோம். என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையம்மா? சிரிப்பு தான் காரணம்ன்றாங்க. அம்மா அம்மா சிரிப்பு தான் காரணம்ன்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க போய் உங்க பிள்ளைக்கு சொல்ல வேண்டியது, உங்க சகோதரி சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அப்பா, ஆண் பிள்ளைகளை அபூர்வமாக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஜாக்கிரதை. ஒரு நாள் வரும், நீ காணாமல் போய் விடுவாய், இன்விசிபிள் மேனாக மாறி விடுவாய். ஆகவே தயவு செய்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு உன்னை என்று ஆயத்தப்படுத்த வேண்டியது தாயும் சகோதரியினுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தயவு செய்து இதை நீங்கள் தீர்க்கமாக உணர்ந்து கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வருவது இது சாதாரண விஷயம் அல்ல. எனக்கு வேற வேலை இருக்கு என்பதெல்லாம் அது நம்முடைய இதுல கிடையாது. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஒரு 2 வசனத்தை மட்டும் நீங்க படிக்க போறீங்க, முடிக்க போகிறேன். அதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம், உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க. லேவியராகமம் 25:3 வசனத்திலிருந்து வாசிங்க. 6 வருஷம் உன் வயலை விதைத்து திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் வயலை விதைக்காமல் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமல் தானாய் விளைந்ததை பயிரானதை அறுக்காமல் கிளை கழிக்காமல் விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்திற்கு அது ஓய்வு. புரியுதா? என்ன சொல்ல வரான்னு புரியுதா? என்னம்மா பண்ண சொல்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? புரியுதா? இன்னும் புரியல ஒண்ணும். அதனால அன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அதாவது அவர் ஒரு படி மேலே போய் விதைக்கவே கூடாதுன்றாரு. விதை விதைக்காத சொல்லுவாங்களா? யாராவது விதை விதைக்காதுன்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஆகும்? விதை விதைக்கிறேன்னா சாப்பிட முடியாது. ரைட்டா? உண்மைதானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விதையே விதைக்காத, 7ஆம் வருஷம் நீ விதைக்கவே கூடாது. அப்படின்னா 7வது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வருவதை யாரும் தடுக்க கூடாது, நீ வந்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார். உண்மை அதுவும் இருக்கு. சரி, இப்ப 19 வசனத்தை வாசிங்க. அதுலயே 19, 20 வசனங்களை வாசிங்க சீக்கிரமா. பூமி தன் கனியை கொடுக்கும்,
நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் இருப்பீர்கள். 7ஆம் வருஷத்திலோ எதை புசிப்போம்? நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால், நான் 6ஆம் வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். அது உங்களுக்கு 3 வருஷத்தின் பலனை கொடுக்கும். எவ்வளவு மகிமையான தேவன் புரிகிறதா? அவர் சொல்றாரு, 7ஆம் வருஷத்துல நீ விதைக்க மாட்டேன், உன்னை நான் விதைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறேன், ஆனா நான் உன்னை விட்டுற மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? 6ஆம் வருஷத்துல உனக்கு 3 பலனை கொடுப்பேன். 3 வருஷத்தின் பலனை 6ஆம் வருடத்தில் கொடுப்பேன். எதற்காக 3 வருஷம் என்று நீங்கள் கேட்பீர்களானா, 6ஆம் வருஷத்தின் விதைக்கான பலன், 7ஆம் வருஷம் விதைக்காததுனால அதற்கான பலன், 8ஆம் வருஷம் தான் நீ விதைப்ப, ஆகவே அதுல வச்சு சாப்பிட முடியாது. ஆகவே அந்த வருஷத்திற்கான பலனையும் சேர்த்து 6ஆம் வருஷத்தில் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவனை நாம பெற்றிருக்கிறோம். இவ்வளவு நாள் உங்களுடைய உழைப்பெல்லாம் வீண். நீங்க நிச்சயமா நீங்க சம்பாதிச்சு அத்தனையும் வேஸ்ட். பொய் சொல்லல, இதான் உண்மை. நீங்க பிரயாசப்பட்டிருப்பீங்க, ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. என்ன பொருள் தெரியுமா? பொத்தல் பையில போட்டது போல போயிருக்கும். பொத்தல் பையில போட்டது போலதான் வாழ்க்கை இருந்திருக்கும். அது விழுந்து போயிருக்கும். கொஞ்சம் இருந்திருக்கும். கொஞ்சத்துல அங்க ஓடி இங்க ஓடி கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி உங்க வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருப்பீங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க, கடனே வாங்கி பழப்ப ஓட்டதா போச்சு இல்ல, அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இங்க ஒரு மறைமுகமான ஒரு ரகசியத்தை உங்களுக்குள் புதைச்சு வச்சிருக்கிறாரு. வேதத்துல இருக்கு. அவர் சொல்றாரு, நீ 7ஆம் வருஷம் இங்க வந்து 7ஆம் நாள்ல இங்க வந்து உட்காருப்பா, என் வார்த்தையை கேளு, என்ன கனப்படுத்து, என்ன மகிமைப்படுத்து, உனக்கு என்ன தேவைன்னு நான் கொடுப்பேன். உனக்கு என்ன தேவை, நான் படி எடுக்கிறதுக்கு நான் வல்லவரா இருக்கிறேன். என் கரம் குறுகி போகவில்லை என்று உனக்கு சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, தயவு செய்து இதை அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஏராளம் இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிக்கலாம். எபிரேயர் 23:12. ஆமா, 12:23. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற பேரானவர்களின் அல்லேலூயா. வாசிங்க சர்வ சங்கமாகிய போதுமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்க. இந்த ரகசியம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லி செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தயவு செய்து உங்க மனங்களிலே, உங்க மனசுல அடிமனதுல எழுதி கொள்ளுங்கள். தயவு செய்து அம்மா எழுதி கொள்ளுங்க, சகோதரி எல்லாரும் மனசுல பதிய வச்சு கொள்ளுங்க. பரலோகத்துல ஒரு சர்வ சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ சங்கத்துல யார் உறுப்பினராக முடியும் என்றால், முதற் பேரானவர்கள் மட்டும்தான் அதுல உறுப்பினராக முடியும். வேற ஒருத்தரும் கிடையாது. உங்களுக்கு 4 பிள்ளை இருந்தா யாருமே அதுல உறுப்பினராக முடியாது. யார் உறுப்பினராகலாம்? அம்மாவுடைய 2வது பிறந்த மகன், அவன் அந்த சர்வ சங்கத்துல உறுப்பினராக முடியும். அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்ன பெயர்னு சொல்லி முடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பெயர் இருக்குல்ல. ஒரு பெயர் என்ன பெயர்? அடுத்தது சர்வம். அடுத்தது ரைட். இப்படியே சொல்லிக்கொண்டே போயிட்டு இருப்பீங்க. நானும் அடுத்ததுன்னு கேட்டுட்டே இருப்பேன். முதற் பேரானவர். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? முதற் பேரானவர். அவர் அந்த சங்கத்துல தலைவராக இருப்பார்.
அந்த சங்கத்துல உங்க வீட்டினுடைய குமாரரில் முதற் பேரானவர்கள் அந்த சங்கத்துல உறுப்பினராக வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு பெரிய ரகசியம், இதுதான் முக்கியம். இதை நீங்கள் சரியாக செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு அந்த குழந்தை பாதுகாப்பு. அந்த குழந்தை என்ன பண்ணும்? திறப்பில நிற்கும், நின்னுட்டு என் குடும்பத்தை காப்பாத்து என்று நிற்கும். அப்பொழுது அசுத்தமான காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்குள் வராது. அதற்காக தான் திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு குமாரனை தேடுகிறேன், அவனை காணவில்லை என்று இன்றும் கதறிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து இந்த திருச்சபையினுடைய பெயரை சொல்லுங்க. யோவான் திருச்சபை, தூய யோவான் திருச்சபை, சியோன் பட்டறை சபை மக்களுக்கு இன்று இந்த விசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மைகளை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு தெரிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அநேக காரியங்கள், அநேக ரகசியங்களை ஆண்டவர் புதைப்பொருளாக இருந்து அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு உண்மைகளை சொல்லி இருக்கிறார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுக்கான வார்த்தை. நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும், இன்று ஆண்டவர் எனக்காக, என்னுடைய கேள்விக்காக, என்னுடைய அநேக கேள்விகளின் உள்ளத்தில் இருந்தது, அந்த கேள்விகளில் ஒன்றை எனக்கு இன்று வெளிப்படுத்தினார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு மனதோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையோ உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையும் உதவி நீரே, இதுவரையும் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எங்கோ வரப்போ, எங்கோ வரப்போ சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எங்கோ வரப்போ, எங்கோ வரப்போ சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை